சுவிட்சர்லாந்தில் ஒரு குழந்தை பிறக்கிறது, கண் இமை இல்லாமல் ஒரு குழந்தை பிறக்கிறது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஆபரேஷன் பண்ண வேண்டிய நிலைமை. இந்த கண் இமை இல்லை என்று சொன்னால் இந்த கண்ணு காயும். கண்ணு காய்ந்தால் கண்ணில் பாக்டீரியா வைரஸ்கள் வந்து கண் அவிந்து போய்விடும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, கண்ணில் எப்பொழுதும் கண்ணீர் சுரப்பி மூலமாக கண்ணீரை நனைக்கணும். கண்ணுக்கு ரெஸ்ட் தேவை. அடிக்கொருக்க கண்ணு பொத்தி 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 துறக்கணும். அதற்காக அல்லாஹ் கண்ணை சிமிட்ட வைத்திருக்கிறான். யாரும் நேரம் எடுத்து கண்ணை இப்படி சிமிட்டி கொஞ்சம் இருங்க, நான் கண்ணை சிமிட்டு வரேன் 5 நிமிஷம் கேட்டு எவனும் கண்ணை சிமிட்டுறது கிடையாது. நமக்கு அறியாமலே கண்ணை சிமிட்டுறோம். கண்ணை சிமிட்டுறது நமக்கு வேலையாக தந்தால் அதே வேலையா போயிடும். கொய்யாவாடியில ஒரே வேலை கண்ணை சிமிட்டுற வேலை. ஏன் கண்ணை சிமிட்டாட்டி கண்ணு காலியா போயிடும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த கண்ணு அது அப்படியே வாழணும் என்றால், இதனுடைய உயிர் பிரியாமல் இருக்கணும் என்றால், கண்ணு அவியாமல் இருக்கணும் என்றால், நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். உலகத்தில் எல்லா பொருளும் அவியும், இந்த கண்ணும் அவியும், இந்த இரத்தமும் அறியும், இந்த உடம்பும் அவியும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எப்ப தெரியுமா? வாழுகிற நேரத்தில் அல்ல, மௌத்தான பிறகு. எத்தனை மணித்தியாலம் உங்களுக்கு தேவை? உங்க கண்ணை அவிக்க எத்தனை மணித்தியாலம் தேவை? டெட் பாடியை கொண்டு போய் போட்டால் 3வது நாள் பிணத்தை மூக்கை பொத்துவார்கள். வாழுகிற நேரம் யாராவது தூங்கி எழும்பினால் வாய் நாத்தத்துக்கு மூக்கை பொத்துவார்களே தவிர உடம்பு அவிந்து விட்டது என்று யாரும் சொல்ல மாட்டார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஏனென்றால் எல்லாம் அவியும். ஆனால் அல்லாஹ் அவியாமல் இருப்பதற்கு சில வேலைகள் செய்திருக்கிறான், சில வேலைகளை செய்திருக்கிறான், சில அற்புதங்களை நிகழ்த்திருக்கிறான். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த கண்ணிமை இல்லாமல் ஒரு குழந்தை பிறந்தது. சுப்ஹானல்லாஹ். உலகத்தில் பெரும் மருத்துவர்கள் எல்லாம் அங்கே ஒன்று சேர்ந்தார்கள். எதற்கு தெரியுமா? கண்ணிமை இல்லாமல் பிறந்த குழந்தைக்கு கண்ணிமையை கொடுப்பதற்கு. அப்பொழுதுதான் ஆச்சரியப்பட்டார்கள். இந்த முடிச்சுகளை எல்லாம் பார்த்து ஆச்சரியப்பட்டார்கள். என்ன முடிச்சு தெரியுமா? ஒரு சதை துண்டு ஒரு இடத்துல இருந்து போச்சேண்டா, தொடையிலேருந்து ஒரு சதையை வெட்டி எடுத்து அந்த இடத்துல மூட்டினா அது ஒட்டி பட்டும். அப்படிதான் அல்லாஹ்வுடைய படைப்பு. அல்லாஹ்வுடைய படைப்பு என்னன்னா, கையில் ஒரு சதை துண்டு போச்சா தொடையிலிருந்து வெட்டி எடுத்து ஒட்டி விட்டாருங்க வைங்க, அது பாட்டுக்கு வளர்ந்துரும். பிற்காலத்தில் அது சேர்ந்துரும். இத மாதிரி ஒரு சதத்துண்டை எடுத்து சேர்க்க பார்த்தார்கள். சுப்ஹானல்லாஹ். பாராமீட்டர்கள், ரொம்ப 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 சின்ன சின்ன நரம்புகள், 1-2 அல்ல. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, கோடிக்கணக்கில் சேர்க்கப்பட்டிருக்கிறது. விஞ்ஞானிகள் மிக அவசரமாக அந்த ஆபரேஷனை நடத்துகிறார்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த உயிருக்குரிய அஜலை தீர்மானித்து விட்டான். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். இந்த உலகத்தை விட்டு அந்த குழந்தை பிரிந்து விட்டது. கண்ணு செத்த உடனே உடம்பு சாக ஆரம்பிக்குது. இந்த கண்ணிமையை உன்னால் செய்ய முடியாதப்பா. இந்த சதை துண்டை உனக்கு பூட்ட முடியாதப்பா. நீ வேணுமானால் பெரிய பெரிய சதையை, நான் தந்த சதையை எடுத்து வேணுமானால் போட்டலாம். எல்லாருக்கும் இதை தந்திருக்கிறேன். பூட்டி பூட்டி துறக்கணும். வேணுமென்றால் பூட்டி அடைச்சி வச்சிடலாம். பூட்டி பூட்டி துறக்கிற ஆபரேஷன் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே. கண்ணுக்கு வேணுமென்றால் பொத்தி ஏதாவது ஒரு சதை துண்டை போட்டு மூடி வச்சிடலாம். கண்ணு பூட்டினால் துறக்கணும், திறந்தால் பூட்டணும். அதுவே ஆச்சரியம். ராத்திரி தூங்குவோம், கண்கள் பொத்தப்பட்டிருக்கும். காலையில் நாம் நினைக்கிறோம் கண் திறக்கிறது. ஆனால் ஒரு ஜனாசா நினைத்தாலும் கண்ணை திறக்க முடியாது. நினைப்பு இந்த நரம்புகளுக்கு உத்தரவிடுகிறது. இப்பொழுது கண்ணை பொத்தென்று சொன்னால் கண் பொத்துகிறது. வெறும் நினைப்பை ஆட்டுகிறது. இந்த நினைப்பை இந்த கண்ணை பொத்தி தூக்கி எடுக்கிறது. நாம் கண்ணை பிடித்து தூக்கவில்லை, கண்ணை பிடித்து பூட்டவில்லை. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இது எல்லாம் ஒரு அடியான், இது எல்லாம் ஒரு அடியான் அமைதியாக இருந்து இந்த உலகத்தில் சிந்தித்து பார்த்தால் விஞ்ஞானிகள் எல்லாம் இதுக்கு சொல்லக்கூடிய ஒரே வார்த்தை தான், behind these things, இதற்கு பின்னாடி miracle, மிக 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 அற்புதம் இருக்கிறது. we don't know, எங்களுக்கு தெரியாது, எங்களுக்கு தெரியாது, நாங்கள் கண்டுபிடிக்கிறோம் அப்பா. ஆனால் இது அதிசயமான miracle, மிக அற்புதமான ஒரு படைப்பு என்று விஞ்ஞானிகள் அசந்து போக முஸ்லிம்கள் சொல்லுகிறார்கள். படைப்புகளுக்கு பின்னாடி ஒரு படைப்பாளன் இருக்கிறான், ஒரு எஜமானன் இருக்கிறான். அவனுடைய வல்லமை அதனுடைய ஒரு துளி, ஒரு துளி. நானும் நீங்களும் ஒரு துளி. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, விஞ்ஞானம் மிக அற்புதமாக பேசிக்கொண்டே போகிறது. அந்த சஹாபாக்கள் இந்த விஞ்ஞானத்தை பார்த்தெல்லாம் இறையச்சத்தை எடுக்கவில்லை. அவர்கள் பார்த்தது ரசூலுல்லாஹ்வுடைய பேச்சியை, அவர்கள் பார்த்தது ரசூலுல்லாஹ்வுக்கு நடந்த சம்பவங்களை, அதையெல்லாம் பார்த்து விட்டு சொன்னார்கள், இவர் சாதாரணமாக பேசவில்லை. மிக பெரும் வல்லமை மிக்கவன் இந்த உலகத்தை ஆண்டால் அவன் சொல்லிக் கொடுத்த
பார்த்தால் எப்படி பேசுவாரோ அப்படி பேசுகிறார், அதனால் நான் இவரை நம்புகிறோம். சகோதரர்களே, அப்படியான காட்சி நாம் பார்க்கவில்லை, நாம் ரசூலுல்லாஹ்வை பார்க்கவில்லை. ஆனால் இந்த உலகத்தில் எனக்கும் உங்களுக்கும் பார்ப்பதற்கு கோடிக்கணக்கான வஸ்துக்களை அல்லாஹ் படைத்திருக்கிறான். இது ஒன்றுமே வேண்டாம் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே. ஒரு சதத்துண்டை மட்டும் எடுத்து தேம்பி தேம்பி அழுவதற்கு, அல்லாஹ்வுடைய படைப்பை சிந்தித்து அழுவதற்கு ஏராளமான சான்று உண்டு.